பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஹிந்தி சம்பந்தமான எந்த நிகழ்ச்சிகளும் இது பெருசாக நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லெட்டர் எழுதிட்டாங்க. எப்படி நான் பார்க்கலாம்? இது முழுக்க முழுக்க மக்களை திசை திருப்பும் செயலாக நான் பார்க்குறேன். இது இந்தி வாரம் என்பது இந்த மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற அனைத்து துறைகளிலுமே வழக்கமாக கடைபிடிக்கப்படுவது ஒன்று. இதே திமுக காங்கிரஸ் கூட்டணி 2004 2014 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. அந்த 10 வருஷம் தொடர்ந்து அனைத்து துறைகளிலுமே ஈவன் நம்மளுடைய திமுகவினுடைய அமைச்சர்கள் இருந்த துறையில் இந்த விழாக்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருந்தது. இது வந்து ஏதோ இன்றைக்கு நேற்று நடந்த விவகாரம் அல்ல, விழாவானதல்ல. இந்த விழாவானது வழக்கமாக ஒவ்வொரு வருடமும் நடைபெறுவது. அதே போல் தமிழை பாதுகாப்பதில் தமிழை உலகளவில் எடுத்துக்கொண்டு சென்றதில் முதன்மையாக இருப்பது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். பாரதியார் அவர்களுக்கு பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் அங்கே ஒரு சிறப்பு இருக்கை அமைத்தது. அதே போல் திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து, அது தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லி உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் செயல்படுத்தி இருக்கிறோம். பிரதமர் இப்போ எந்தெந்த நாடுக்கு போஸ்டனில் பண்ணியிருக்கிறோம், மலேசியாவில் பண்ணியிருக்கு, சிங்கப்பூரில் பண்ணியிருக்கு, தொடர்ந்து எந்தெந்த நாடுகளுக்கு போகிறோமோ அந்தந்த நாடுகளில் நாம் பண்ணி கொண்டு இருக்கின்றோம். அதே போல் திருக்குறளை கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட மொழிகளில், உலக மொழிகளில் மொழிபெயர்த்து அதை நாம் பெற்றிருக்கிறோம். அதே போல் ஐநா சபையில் முதல்ல நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று தமிழனுடைய பெருமையை அங்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்த தமிழுக்கும் பெருமை சேர்க்கும் ஒரு மிகப்பெரிய தலைவராக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ எங்கே இஷ்யூன்னா, நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு கவனத்தை நீங்கள் பாருங்கள் எப்படி கவனத்தை திசை திருப்புறாங்கன்னு. இந்த இண்டி கூட்டணிக்காரன் காலையில் காங்கிரஸினுடைய தலைவர் ஒரு ட்வீட் போடுறார். அதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் காங்கிரஸை சார்ந்தவர்களும் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அதைத் தொடர்ந்து ஒரு சின்ன ஆர்ப்பாட்டத்தையும் பண்ணுறாங்க. இதைத் தொடர்ந்து இதில் அந்த நிகழ்ச்சியில் ஏதாவது கிடைக்குமா அந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள் செய்த தவறு அது எல்லாருக்கும் தெரியும். அந்த தவறுக்கு அவர்கள் மன்னிப்பும் கேட்டு விட்டார்கள். ஆனால் இதில் மாண்புமிகு கவர்னர் அவர்களை தொடர்பு படுத்துவது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது, எந்த விதத்திலும் தர்மமும் கிடையாது. அரசியல் வந்து எல்லா விஷயங்களிலும் பண்ணுவதற்கான விஷயங்கள் அரசியல் அல்ல. இன்றைக்கு மழை வெள்ளத்தில் திமுக அரசாங்கம் சரியாக கையாளவில்லை. ஒரு நாள் மழைக்கே அவர்களுடைய திட்டமிடல்கள் இல்லை. இதையெல்லாம் மக்களிடத்தில் திசை திருப்ப வேண்டும். அதே போல் நீங்கள் பாருங்கள், இந்த இண்டி கூட்டணிக்காரங்க கொஞ்சம் கூட யோசிக்கணும் இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு அடிப்படை யோசனை கூட இல்லாமல் தான் இந்த விஷயத்தை கையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சின்ன தவறு, அது தவறுக்கு அதுக்கு கவர்னர் எப்படி பொறுப்பாக முடியும்? அல்லது அந்த நிகழ்ச்சியிலே மாண்புமிகு கவர்னர் ஆகட்டும், வேறு நிகழ்ச்சியினுடைய ஒரு நானாகட்டும், அல்லது வேறு அந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினர், அந்த சிறப்பு விருந்தினர் எப்படி அதற்கு பொறுப்பாக முடியும்? இதிலிருந்து மிக தெளிவாக தெரிகிறது, இதை அரசியல் பண்ண வேண்டும் என்று தான். ஆனால் இது 1960கள் அல்ல. திமுக நினைக்கிற அரசியல்லாம் இப்போ பண்ண முடியாது. மக்கள் ரொம்ப தெளிவாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் கேட்குறேன், இந்தி வேண்டாம், நம்ம யாருமே இந்திக்கு ஆதரவாளர்கள் கிடையாது, அதே நேரத்தில் எதிர்ப்பாளர்களும் கிடையாது. ஆனால் இந்தியை திணிக்கிற, நான் சொல்கிறேன், திமுகனுடைய நிர்வாகிகள் நடத்துகின்ற சிபிஎஸ்சி பள்ளிகள், நான் பள்ளி நடத்த மாட்டேன்ப்பா, இதில் இந்தி சிபிஎஸ்சி ஸ்கூலில் இந்தி ஒரு லாங்குவேஜாக இருக்கிறது, நான் ஸ்கூல் நடத்த மாட்டேன்னு இவங்க ஸ்கூலை இழுத்து மூடுறதுக்கு ரெடியாக யாராவது தங்களுடைய பள்ளியை இழுத்து மூடுவதற்கு ரெடி கிடையாது. ஏன்னா அது அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்கிறது. அதனால் இந்த மொழியை வைத்து மக்களை ஏமாற்றும் செயல் நடக்காது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்யுங்கள். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியது நிறையா இருக்கிறது. டாஸ்மாக் கடைகளை ஒழிங்க, இது தமிழகத்தை முன்னேற்றுவதற்கு திட்டங்களை தீட்டுங்கள். சென்னையில் மழை வெள்ளத்தை நீங்கள் இந்த நாடகத்தை எதுக்கு நடத்துகிறீங்க? சென்னை மழை வெள்ளத்தை மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கூவத்தையும் அடையாரையும் சீர் செய்யாமல் நீங்கள் எந்த காலத்துலேயுமே சென்னை வெள்ளத்தை தடுக்க முடியாது. அதாவது மழை எப்படி போகும், எங்கே போகும் தண்ணி?
அவ்வளோ தண்ணி வருது. நம்ம வந்து சென்னை வந்து வடகிழக்கு பருவமழை நமக்கு வர்றது இது வந்து ஒன்றும் புதுசல்ல, இது இயற்கையானது. இது ஒரு சின்ன யோசனை கூட இவர்கள் 50 ஆண்டு 60 ஆண்டுகள் வந்து ஆண்டு விட்டு இன்றைக்கு அதை வந்து திசை திருப்பும் செயல்களை செய்து கொண்டிருப்பதை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.